ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. இந்த வார ஆரம்பத்தில் ராசி அதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிக மிக சிறப்பு. ஒரே ஒரு நாள் தாங்க இருக்காரு உங்களுடைய ராசியில். ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த டயத்தில் என்னென்ன வேலைகள் வந்து நீ முக்கியமான வேலைகள் என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைகள் எல்லாமே பண்ணுங்கள். ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கான இன்டர்வியூக்கு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா ராசி என்பதனுடைய பார்வை ஏழாம் இடத்துல பதியுது. திருமணம் சம்பந்தமாக வந்து பெண் பார்க்க போகிறது, இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த நாளில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு நாள் ஓகேங்களா, ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி இந்த ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் இந்த 2 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறேன். 2ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியும். 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயத்தை எல்லாம் சாதிச்சுக்குவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை பார்ப்பீங்க. குடும்பத்துக்கான பொருட்சேரிக்கைக்கு வந்து என்னென்ன பண்ணணும், குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருந்துவீங்க. தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணும் இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒரு ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விரயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் தாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, அரசு சம்பந்தமான சில விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விரயங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, எப்படி அப்படின்னா இப்போ இந்த டயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஈபியே வச்சுக்கோங்களேன், ஈபி கட்டத்தை மறந்துடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா ஒரு ஃபெயின் போட்டு வந்து கட்ட சொல்லுவாங்க. இது ஒரு விரயம் தானே. இது மாதிரியான சில விரயங்கள் அரசு சம்பந்தமான வேலைகள். நம்ம ஒரு டேக்ஸ் கட்டாமல் வந்து லேட் பண்ணியிருப்போம், கரெக்டாக கட்ட முடியாமல் அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு கட்டுற மாதிரியான ஒரு சூழல்கள் வரும். இல்லை அப்படின்னா பழைய ஒரு டேக்ஸ் கட்டுறதுல வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, இதெல்லாமே வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி வந்து திரும்ப நாங்கள் அனுப்புகிறோம், உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க அப்படி சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக சில விஷயங்கள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க இந்த டயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஊருக்கு ரொம்ப லாங்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப லாங்காக இருக்குது. பார்த்துட்டு இந்த நம்ம ஊர் பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப லாங்காக போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு வீடு ஒன்று எடுத்து வாடகை எடுத்து குடியிருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் மட்டும் வீட்டுக்கு வந்து குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் எல்லாம் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த டயத்தில் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் தனியார் கம்பெனி வேலைகள் இருந்தாலும் சரி தான், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டயத்தில் நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா, ராசி அதிபதி சந்திர பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் வார ஆரம்பத்தில். உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான். அந்த 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்குமான அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அவர் ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி, அது மட்டும் இல்லை, ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு, நகை கடை வச்சுருவங்களுக்கு, உணவு கடைகள் வச்சுருவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் லாபங்கள் அதிகரிக்கும், எடுத்துக்கிட்ட வேலையில் ரொம்ப சிறப்பாக எல்லாமே பண்ணுவீங்க. இதன் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலைகளுமே எல்லா வேலைகளுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் வேணுங்க, தொழிலில் லாபங்கள் வேணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ தொழிலில் வந்து எப்படி லாபங்கள் இல்லாமல் இருக்கும், தொழில் லாபங்கள் கைகளுக்கு வந்து சேரும். ஆனால் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கே, நம்ம எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அது என்ன சொல்லுவோம், அப்படிங்கிற ஒரு அலட்சியமாக அந்த செலவுகள் பண்ணக்கூடாது. அப்படி செலவுகள் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக விரயங்கள் தான் வரும். விரயங்கள் வரத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். 10 லட்ச ரூபா கையில் வந்தது, ஒரு வாரம் கூட அவ்வளோ 10 ரூபா டக்குன்னு காணாமல் போயிட்டு, அது என்ன காரணம்னு நீங்கள் தான் காரணம். பார்த்து செலவு பண்ணுங்க. நண்பர்களுக்கு வந்து ஜாமீன் போடுறதோ இல்லை நண்பர்களுக்காக வந்து நீங்கள் பணம் கட்டுறதோ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதன் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பருக்கு யாருக்காவது ஜாமீன் போடுவீங்க, ஜாமீன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆள் காணாமல் போயிடுவோம், எங்கே இருக்கானே தெரியாது. ஜாமீன் நீ தானே போட்ட, வா வந்து உட்காரு அப்படி சொல்லி வந்து நம்மளை தூக்கி குறைச்சிருவாங்க இந்த இடத்துல. அதனால் ஜாமீன் போடுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இப்போ 8ஆம் இடத்துல வக்ரகதியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும்.
அதுக்கு தான் சொன்னேன், கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் கூட வந்து வெளியில் போகிறப்பையும் சரி தான், அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வச்சுருந்தாலும் சரி தான், வெளியில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறப்பையும் சரி தான், ரொம்ப கவனமாக நிதானமாக பார்த்து வார்த்தைகள் பிரயோகம் தான். வார்த்தைகள் பிரயோகத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுவேன், நான் செஞ்சிட சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீ தானே சொன்ன, நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை தூக்கி குறைச்சிருவாங்க அந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் வந்து அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வர செவ்வாய் தான். அவர் தான் இப்போ வந்து 2 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான். குரு பகவான் வந்து பாக்யாதிபதியோடு வந்து சேர்றாரு. தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாக்யாதிபதியோடு சேர்றாரு. அப்போ தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குது, தொழிலில் லாபங்கள் இருக்குது, தொழிலில் நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தைரியமாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி தான், தைரியமாக பண்ணுங்க. தைரியமாக வந்து நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்தவங்க, ஆனால் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. அதில் தைரியமாக வந்து முன்னேறுங்க. பெரிய லெவலில் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இந்த வாரத்தில் கடகராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. சிவபெருமானுக்கு வந்து வில்வ அர்ச்சனைகள் பண்ணுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண எச்சரிக்கைகள் எல்லாமே வரும். தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலோட கடகராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.